வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரியில் யாரும் குறை கூற முடியாத ஆட்சியை நடத்துகிறோம். அச்சமின்றி பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்க முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தல். திமுக அலுவலகத்தை முற்றுகையிட முயற்சி, லட்சிய ஜனநாயக கட்சியினர் கைது. ஆய்வகம் தொடங்கி கழிப்பறை, வகுப்பறை அனைத்தும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு புதுச்சேரி பொறியியல் கல்லூரி. கண்டுகொள்ளுமா புதுச்சேரி அரசு? நடைபெறக்கூடிய 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும். மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் யாரும் குறை கூற முடியாத ஆட்சியை நடத்துகிறோம் என்றும், அச்சமின்றி பொதுமக்களிடம் சென்று வாக்கு கேளுங்கள் என்றும், இந்த முறை ஆட்சி அமைத்தே தீர வேண்டும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தொண்டர்களுக்கு நம்பிக்கை அளித்துள்ளார். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 16வது ஆண்டு துவக்க விழா கிழக்கு கடற்கரை சாலை பாக்கமுடையான்பேட்டில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கட்சியின் நிறுவன தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி கட்சி கொடியை ஏற்றி வைத்து காந்தியடிகள், காமராஜரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். விழாவில் பேசிய அவர், என்ஆர் காங்கிரஸ் துவங்கிய பல திட்டங்களை செயல்படுத்தி மாநில வளர்ச்சிக்கு பாடுபட்டு வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று மத்திய அரசின் உதவியுடன் சிறந்த வளர்ச்சியை பெற்று வருகிறது. இக்கட்சி தொடர்ந்து மக்களுக்கு பாடுபடும் கட்சி, தொடர்ந்து வளர்ச்சி பெறுகிறது என்றும், இது தேர்தலை சந்திக்கும் ஆண்டு. இந்த தேர்தலிலும் வெற்றி பெற வேண்டும், ஆட்சி அமைக்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இன்னும் பல திட்டங்கள் செயல்படுத்தப்படும். இந்த அரசு எதையும் செய்யவில்லை என கூற முடியாது. அறிவித்த அனைத்து திட்டங்களையும் காலத்தோடு உதவிகளை அரசு வழங்குகிறது என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். கரசூரில் 750 ஏக்கரில் விரைவில் தொழில்பேட்டை அடிக்கல் நாட்ட இருக்கிறோம். ஆஷா பணியாளர்கள் பெறும் சம்பளம் 10,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக விரைவில் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தேவை, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். மாநில அந்தஸ்தை பெற்றே தீர வேண்டும். நமது பணி தொடர மக்களிடம் சென்று தேர்தல் பணியாற்றுங்கள். நமக்கு குறைகள் இருக்கலாம், அதை மறந்து நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அதற்கு பாடுபடுங்கள். குறை சொல்ல முடியாத ஆட்சியை நடத்துகிறோம். அச்சமின்றி மக்களிடம் வாக்கு சேகரிக்க தொடங்குங்கள். வெற்றி பெறுவோம் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். திமுக அலுவலகத்தை முற்றுகையிட்ட லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே சட்டவிரோத மணல் மற்றும் கனிமவள அகழ்வு தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் மீது திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சம்பவத்தை கண்டித்து பழனியாண்டியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் புதுச்சேரியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் தூய ஜென்மராகினி அன்னை பேராலயத்தில் இருந்து திமுக அலுவலகம் நோக்கி பேரணி நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர். திமுக அலுவலகத்தை முற்றுகையிட பேரணியாக சென்ற லட்சிய ஜனநாயக கட்சியினரை மகாத்மா காந்தி சாலை சின்ன வாய்க்கால் வீதி சந்திப்பில் காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. தடைகளை மீறி முன்னேற முயன்றதாக கூறி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். ஜோஸ் சார்லஸ் மார்டின் போராட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் கூறுகையில், கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே சிவாயம் பகுதியில் சட்டவிரோத மணல் மற்றும் கனிமவள கொள்ளையை அம்பலப்படுத்த முயன்ற தனியார் தொலைக்காட்சி நிருபர்கள் மீது திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி தரப்பினரால் வன்முறை தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளது. இதனை கண்டித்தே நாங்கள் புதுச்சேரியில் திமுக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றோம். காவல்துறையினர் எங்களை தடுத்து நிறுத்தி கைது செய்துள்ளனர். தமிழகத்தில் பத்திரிகையாளர்கள் மீது அடக்குமுறைகள் அதிகரித்து வருகின்றன. உண்மையை வெளிக்கொண்டு வர முயலும் பத்திரிகையாளர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் பொதுமக்களின் நிலை என்ன? ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்களை அச்சுறுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது. பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். இந்த விவகாரத்தில் தேசிய அளவிலும் போராட லட்சிய ஜனநாயக கட்சி ஆலோசித்து வருவதாக தெரிவித்தார்.
புதுச்சேரி பொறியியல் கல்லூரியில் பேராசிரியர்கள் பற்றாக்குறை தொடங்கி ஆய்வகம், கழிப்பறை, வகுப்பறை ஆகிய அனைத்தும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு மோசமான நிலையில் உள்ளதாகவும் இதனை புதுச்சேரி அரசு கண்டுகொள்ளுமா என்று கேள்வி எழுந்துள்ளது. புதுச்சேரியில் மிக முக்கிய அரசு கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக புதுச்சேரி பொறியியல் கல்லூரி விளங்கியது. இக்கல்லூரி தற்போது புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது. ஆனால் அதன் பிறகுதான் துணைவேந்தர் நியமிக்கப்பட்டார். ஆனால் அதன் பிறகு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் தரம் சரிந்தது. குறிப்பாக தரவரிசை பட்டியலில் சிறப்பிடம் பெற்று வந்த இக்கல்வி நிறுவனம் தற்போது மிகவும் சரிவில் உள்ளது. இக்கல்லூரியில் பேராசிரியர்கள் பற்றாக்குறை தொடங்கி ஆய்வகம், கழிவறை, வகுப்பறை ஆகியவை மோசமான நிலையில் பயன்படுத்த முடியாத சூழலில் உள்ளன. இதுபற்றி மாணவ மாணவிகள் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை. பல்கலைக்கழக வளாகம் முழுக்க குப்பைகளால் குவிந்துள்ளன. பன்றிகள் வளாகத்தில் மேய்கின்றன. வகுப்புகள் நடக்கும் போதே நாய்கள் உலா வருகின்றன. வகுப்பறைக்குள் சர்வசாதாரணமாக நுழைந்து செல்கின்றன. அதற்கும் மேலே வகுப்பறைக்குள் சர்வசாதாரணமாக பாம்புகள் நடமாடுகின்றன. அதற்கு மேலே பல்கலைக்கழகத்தில் லேப் மிகவும் மோசமாக உள்ளது. நிதி ஒதுக்கியும் அதை சரி செய்யவில்லை என்கின்றனர். பயன்படுத்தவே முடியாத சூழலில் கழிவறைகள் இருக்கின்றன. தூய்மையே செய்யாததால் மாணவிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். பல வகுப்புகளில் ஆசிரியர்கள் இல்லாததால் நாங்களே படித்துதான் தேர்வுகளை சந்திக்கிறோம். மாநில அரசின் பல்கலைக்கழகத்தை ஆளுநரும், முதல்வரும், கல்வி அமைச்சரும், கல்வித்துறை உயர் அதிகாரிகளும் பல வகுப்புகளில் ஆசிரியர்கள் இல்லாததால் நாங்களே படித்துதான் தேர்வுகளை சந்திக்கிறோம் என மாணவ மாணவிகள் தெரிவிக்கின்றனர். மாநில அரசின் பல்கலைக்கழகத்தை ஆளுநரும், முதல்வரும், கல்வி அமைச்சரும், கல்வித்துறை உயர் அதிகாரிகளும் கண்டுகொள்வார்களா என்று கேள்வி எழுப்புகின்றனர். புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் ரஷ்யன் அறிவியல் மற்றும் கலாச்சார மையத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி, ரஷ்யன் அறிவியல் மற்றும் கலாச்சார மையம், இந்தோ ரஷ்யன் கவுன்சில் கலாச்சாரம், கல்வி மற்றும் வர்த்தகம் மற்றும் ரஷ்யன் பெடரல் ஏஜென்சி, ரோசோ ட்ருடினிச் செஸ்ட்வோ ஆகிய 3 நிறுவனங்களும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தம் பொதுவான செயல்பாடுகள், திட்டங்கள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான பொதுவான ஒத்துழைப்பு கொள்கைகளை நிறுவுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. கல்வி, அறிவியல் மற்றும் சுகாதார பராமரிப்பு துறைகளில் பொதுவான இலக்குகளை மேம்படுத்துவதற்காக 3 நிறுவனங்களுக்கு இடையில் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார உறவுகளை மேம்படுத்துதல், கலாச்சாரம், கல்வி, அறிவியல் மற்றும் பிற ஆர்வமுள்ள துறைகளில் குறிப்பிட்ட ஒத்துழைப்பு வடிவங்களை நிறுவுதல், சர்வதேச ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் போன்றவற்றை செயல்படுத்துவதற்காகவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சியில் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை தாங்கினார். பொருளாளர் ராஜராஜன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி தலைமையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. மேலும் ரஷ்யன் இல்லம் இயக்குநர் அலெக்சாண்டர் ஏ டொடனோவ், இந்தோ ரஷ்யன் கவுன்சில் கலாச்சாரம், கல்வி மற்றும் வர்த்தகம் தலைவர் முனைவர் அசோக் குமார் இந்த கூட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். மேலும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார், அகாடமிக் டீன்கள் முனைவர் அன்புமலர், முனைவர் அறிவழகர், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் வேல்முருகன், வேலைவாய்ப்புத்துறை டீன் முனைவர் கைலாசம் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. பொதுமக்களுக்கு ஆரோக்கியம், சீரான வாழ்க்கை, அன்பு, தன்னலம் இல்லாத சேவை ஆகியவை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வரும் 27ஆம் தேதி மாரத்தான் ஓட்டம் மற்றும் சைக்கிள் பயணம் நடத்த உள்ளதாக ஸ்ரீ சத்ய சாயி சேவை நிறுவன நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த ஸ்ரீ சத்ய சாயி சேவை நிறுவன மாநில தலைவர் ராகவேந்திரன், மனிதநேயம், அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு பாராட்டுதல், அனைவரையும் இறைவனாக பாவித்து சேவை செய்தல் என்பவைகளை அடித்தளமாக கொண்டு ஸ்ரீ சத்ய சாயி சேவை நிறுவனம் உலகளாவிய அளவில் ஆன்மீக தொண்டுகளை செய்து வருகிறது. இனம், மதம், மொழி, நாடு எனும் வரையறைகளை கடந்து ஆரோக்கியம், சீரான வாழ்க்கை, அன்பு, தன்னலமில்லாத சேவை இவற்றை பற்றி இளைய சமுதாயத்தினருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஸ்ரீ சத்ய சாயி சேவை நிறுவனம் மற்றும் ஃபிட் இந்தியாவுடன் இணைந்து மாரத்தான் மற்றும் சைக்கிள் பயணத்தை நடத்துகிறது. புதுச்சேரியில் வருகின்ற 22ஆம் தேதி பழைய துறைமுக வளாகத்திலிருந்து நடைபெறும் மாரத்தான் ஓட்டத்தில் 15 வயது முதல் 60 வயது வரை உள்ளவர்கள் பங்கு பெறலாம் என்று தெரிவித்தனர். மாரத்தான் ஓட்டத்தில் பங்கு பெற விரும்புபவர்கள் பதிவு செய்யும் வகையில் மக்கள் அதிகமாக கூடும் இடங்கள், கல்லூரிகள் மற்றும் வீதிகள் தோறும் துண்டு பிரசுரங்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளதாகவும்
அதில் உள்ள QR கோடை பயன்படுத்தி தங்களை மாரத்தான் ஓட்டத்தில் இணைத்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தனர். மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் இலவசமாக டி-ஷர்ட், மெடல், காலை சிற்றுண்டி மற்றும் சான்றிதழ் ஆகியவை வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்த அவர்கள், நாடு முழுவதும் 60 இடங்களில் மாரத்தான் ஓட்டம் நடைபெறுகிறது என்றும் அதில் 38வது இடமாக புதுச்சேரியில் நடைபெறுவதாகவும் குறிப்பிட்டனர். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ஸ்ரீ சத்யசாயி சேவை நிறுவன நிர்வாகிகள், சத்யசாயி அறக்கட்டளை உறுப்பினர் கிஷோர், சென்னை மற்றும் தென்கிழக்கு மாவட்ட தலைவர் உபேந்திர சாய், மாநில சேவை ஒருங்கிணைப்பாளர் சர்வேஸ்வரன், சத்யசாய் நிறுவனங்கள் மாவட்ட தலைவர் மூர்த்தி ஆகியோர் உடனிருந்தனர். பாவனார் நகர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா அடுத்த மாதம் நடைபெற உள்ள நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு கோவில் நிர்வாகிகள் அழைப்பிதழ் வழங்கினர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி ஜவஹர் நகர் வார்டு பாவாணர் நகரில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ ஜலகண்ட முத்துமாரியம்மன் மற்றும் ஸ்ரீ ஜலகண்ட தர்மசாஸ்தா ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் நூதன ஆலயத்தின் அஷ்டபந்தன கோவில் மகா கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. இந்த புனித நிகழ்வை முன்னிட்டு கோவில் நிர்வாகிகள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு இறைவனின் அருளாசி பெறுமாறு அழைப்பிதழ் வழங்கினர். ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் ஐடி நிறுவனத்தில் பணி நியமனம் பெற்று சாதனை படைத்துள்ளனர். நாகூர் ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சென்னையை சேர்ந்த தொழில்நுட்ப நிறுவன ஆனுலர் டெக்னாலஜிஸ் நடத்திய வளாக நேர்முக தேர்வில் தேர்வு செய்யப்பட்டு வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். மாணவ மாணவிகளில் பிருத்திவிராஜ், லாவண்யா, பிரவீனா, நர்மதா, சாருகேஷ், மோகனசுந்தரம் ஆகியோர் தேர்வு பெற்றனர். ஆனுலர் டெக்னாலஜி நிர்வாக இயக்குநர் செல்வகுகன் பால்ராஜ் இந்த மாணவர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கினார். இந்த நிலையில் சிறந்த சாதனை புரிந்த மாணவர்களை ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனத்யாகு பொன்னாடை போற்றி பாராட்டி எதிர்காலத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து அக்கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி தலைவி பிரபாதேவி தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்களை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கான கிரிக்கெட் போட்டியினை பாஜக மாநில நிர்வாகி செந்தில் குமரன் தொடங்கி வைத்தார். முத்தியால்பேட்டை தொகுதியில் இளைஞர்களை தவறான பாதையில் இருந்து மீட்டெடுக்கும் வகையில் பாஜக சார்பாக செந்தில் குமரன் கோப்பை என்கிற தலைப்பில் கிரிக்கெட் போட்டி முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள கிரிக்கெட் மைதானத்தில் பல்வேறு பிரிவுகளாக பாஜகவின் நிர்வாகி செந்தில் குமரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் செந்தில் குமரன் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் பரிசளிப்பு விழா நாளை மாலை நடைபெறும். இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் மூர்த்தி, ஆறுமுகம், செல்வராஜ், ராமசாமி, அன்பு, MR சரவணன் மற்றும் இளைஞர்கள், அப்பகுதி மக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஸ்டார் இன்டர்நேஷனல் பள்ளி ஆண்டு விழா கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் இயங்கி வரும் ஸ்டார் இன்டர்நேஷனல் பள்ளி ஆண்டு விழா கம்பன் கலையரங்கில் மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சியில் தாய்லாந்து நாட்டை சேர்ந்த தொழிலதிபர் P. அப்பான் மற்றும் கல்வி தாளாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கி நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தனர். இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கம் தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் சாலை அமைக்கும் பணியினை துணை சபாநாயகர் ராஜவேலு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட நெட்டப்பாக்கம் சண்முகம் நகரில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்காக 10,69,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், மடது வீதிக்கு சிமெண்ட் சாலை அமைப்பதற்காக 23,85,000 ரூபாய், லட்சுமி நகரில் கிராவல் சாலை அமைப்பதற்காக 15,60,000 ரூபாய், வீரபத்ரன் நகருக்கு கிராவல் சாலை அமைப்பதற்காக 6,79,000 ரூபாய் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நெட்டப்பாக்கம் தொகுதி நேரு நகரில்
சிமெண்ட் சாலை அமைக்க 11,30,000 ரூபாய் செலவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நடைபெறக்கூடிய 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் மத்திய இணை அமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட் குறித்து புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், 2047 வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி செல்வதற்கான பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் உள்ளதாகவும், இளைஞர்களுக்கான பட்ஜெட்டாகவும், உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான பட்ஜெட் இது என்றும் கூறினார். நீர்வழி போக்குவரத்தை ஊக்குவிக்க முயற்சி எடுத்து வருவதாகவும், சாத்தியக்கூறுகள் உள்ள இடங்களில் 2047க்குள் நீர்வழி போக்குவரத்து துவங்கப்படும் என்றார். மேலும் தேர்தலுக்கான பட்ஜெட் தயாரிக்கவில்லை, நாட்டின் வளர்ச்சிக்காகத்தான் பட்ஜெட் உள்ளதாக தெரிவித்த எல் முருகன், நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்க்க வலியுறுத்தப்படும் எனவும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் வரவுள்ளது, இதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்றும், நடைபெறவுள்ள 5 மாநில தேர்தல்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் எனவும், குறிப்பாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். தழுதாலி கிராமத்தில் 1 கோடி ரூபாய் செலவில் ஜலகண்டேஸ்வரர் கோவில் உட்பட 5 கோவில்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மயிலம் அருகே உள்ள தழுதாலி கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர், ஸ்ரீ பொற்கிளை பூரணி உடனுரை ஐயனாரப்பன், ஸ்ரீ கெங்கையம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலை காலம் காலமாக கிராம மக்கள் வணங்கி வந்தனர். இந்த 3 கோவில்களையும் புதுமையாக கட்டவும் மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ ராதா ருக்மணி உடனுரை பாண்டுரங்க பெருமாள் 2 கோவில்களை புதுப்பித்து வண்ணம் பூசி கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என அந்த ஊர் கிராம பொதுமக்கள் ஒன்று கூடி தீர்மானித்தனர். அதன் அடிப்படையில் 1 கோடி ரூபாய் செலவில் 3 புதிய கோவில்களும் 2 கோவில்களை புனரமைத்து வண்ணம் பூசப்பட்டு சுமார் 3 ஆண்டு காலமாக நடைபெற்று வந்தது. 5 கோவில்களில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனையடுத்து கோவில் அருகே யாகசாலை அமைத்து கலசங்கள் வைத்து சென்ற 4ஆம் தேதி அன்று அனுச்சை, சங்கல்பம், கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், பூர்ணாகுதி, தீபாராதனை, காப்பு கட்டுதல், முதற்கால பூஜை நடைபெற்றது. மறுநாள் 5ஆம் தேதி யாகசாலை, கோபூஜை, கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், சரஸ்வதி ஹோமம், துர்கை ஹோமம், நவகிரக ஹோமம், சுப்பிரமணிய ஹோமம், பிரம்மா விஷ்ணு உமா மகேஸ்வரி ஹோமம், அர்ஷவிக் பாலக பூஜை, அஷ்டபந்தன மருந்து சாத்துதல், சுவாமிகளுக்கு கண் திறத்தல், மகா தீபாராதனை, 2ஆம் கால யாக பூஜை நடைபெற்றது. அன்று மாலை நாடி சந்தனம், ரக்ஷா பந்தனம், தத்துவார்ச்சனை, ஸ்பர்சா ஹோமம், பூர்ணாகுதி, தீபாராதனை, 3ஆம் கால பூஜை நடைபெற்றது. 6ஆம் தேதி அன்று கும்பாபிஷேக தெய்வங்களுக்கு மூல மந்திர ஜபம், விசேஷ பூஜைகள், ஹோமங்கள், மகா பூர்ணாகுதி, தீபாராதனைகள் நடைபெற்று ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர், ஸ்ரீ பொற்கிளை பூரணி உடனுரை ஐயனாரப்பன், ஸ்ரீ கங்கையம்மன், ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ ராதா ருக்மணி உடனுரை பாண்டுரங்க பெருமாள் மற்றும் பரிவர்த்தன மூர்த்திகளான விநாயகர், சுப்பிரமணியர், ஆஞ்சநேயர், துர்கை அம்மன், நவகிரகங்கள் உட்பட 5 கோவில்களுக்கு யாகசாலையில் வைத்திருந்த கலச நீரை மேளதாளங்களுடன் எடுத்து வந்து கோபுர கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தழுதாளி, பெரும்பாக்கம், பரிக்கல்பட்டு, கண்ணியம், குணமங்கலம், மயிலம் உட்பட கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தழுதாளி கிராம மக்கள் செய்திருந்தனர். சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக பாஷா கமிட்டி தரவுகளின் அடிப்படையில் சட்டம் இயற்றப்படும் என திமுக சட்டமன்ற உறுப்பினரும் திட்டக்குழு உறுப்பினருமான எழிலன் நாகநாதன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் நகராட்சி திடலில் திமுக தலைகுனியாது என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் திட்டக்குழு உறுப்பினருமான எழிலன் நாகநாதன் மற்றும் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த திமுக திட்டக்குழு உறுப்பினர் எழிலன் நாகநாதன், திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு 28,000 கோரிக்கைகள் மக்களிடம் இருந்து பெறப்பட்டுள்ளதாகவும், திமுக தேர்தல் அறிக்கை என்பது மக்களிடம் பெற்ற கோரிக்கைகளை உள்வாங்கிக் கொண்டு கொடுக்கும் என்றும், எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கும் தேர்தல் வாக்குறுதியானது மக்களால் பெறப்பட்டதா அல்லது தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்டதா என்பது தெரியவில்லை. மேலும் எடப்பாடி பழனிசாமி மகளிர் உரிமை தொகையை நிறைவேற்றவே முடியாது என தெரிவித்த அவர், இன்றைக்கு தோல்வி பயத்தின் அடிப்படையில் வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லிக் கொண்டுள்ளதாகவும், தேசிய வங்கிகளில் மாணவர்கள் கல்விக் கடன் உள்ளது, தமிழ்நாட்டில் உள்ள தமிழக அரசின் வங்கிகளில் உள்ள கடன்கள் தான் தமிழக அரசு தள்ளுபடி செய்ய முடியும்,
தேசிய வங்கிகளில் உள்ள கடன்கள் ஒன்றிய அரசுதான் தள்ளுபடி செய்ய முடியும். டபுள் இன்ஜின் என்று கூறும் எடப்பாடி பழனிசாமி அதனை ஒன்றிய அரசிடம் செய்ய இப்போது கூட வலியுறுத்தலாம் என கூறினார். ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 125 நாள் வேலை திட்டத்தினை சீர்குலைக்கும் வகையில் திமுக செயல்படுவதாக தெரிவித்து அதிமுக போராட்டம் அறிவித்துள்ளது வேடிக்கையாக உள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றி பிபி ராம்ஜி திட்டம் என கூறிவிட்டு 125 நாட்கள் வேலை என தெரிவித்து குறிப்பிட்ட விதிமுறைகள் வகுப்பது வேலையை அடையாளப்படுத்தி கொடுப்போம் என்பது எப்படி செய்ய முடியும் என்றும் 100 நாள் வேலை திட்டத்தில் குறைந்த நிதியை ஒதுக்கீடு செய்து நிதி ஒதுக்கீடு செய்யாமல் இருந்து வருகிறார்கள். 100 நாள் வேலை திட்டத்தில் 53 நாட்கள் வேலையை கொடுப்பதாக தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் யாரும் குறை கூற முடியாத ஆட்சியை நடத்துகிறோம். அச்சமின்றி பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்க முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தல். திமுக அலுவலகத்தை முற்றுகையிட முயற்சி, லட்சிய ஜனநாயக கட்சியினர் கைது. ஆய்வகம் தொடங்கி கழிப்பறை, வகுப்பறை அனைத்தும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு புதுச்சேரி பொறியியல் கல்லூரி. கண்டுகொள்ளுமா புதுச்சேரி அரசு? நடைபெறக்கூடிய 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும். மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.